ஒன்றும் இல்லை, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் உனக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை விட 2 மடங்காக கிடைக்கும் சொல்லி புள்ளியை சொல்லியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு அதை ஒன்றும் மாற்றா தெரியல. சரி ரொம்ப வரம் கிடைச்சுன்னு உடனே அதெல்லாம் பிரதானமாக தெரியுது. பக்கத்து வீட்டுக்காரன் பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாகவே தெரியல. சரின்னு சொல்லி இவங்க வந்துடுறாங்க. வந்த அன்னைக்கு ஒரே மழை. இவங்க வீடு 2 வீடுமே குடிசை விடணும். ஒருத்தன் வீடு 2 தெரு தள்ளி இருக்கு, ஒருத்தர் வீடு இந்த பக்கத்தில் இருக்கு. இப்போ நான் வீட்டுக்கு வந்தால் அன்னைக்கு ஒரே மழையாக இருந்து குடிசையெல்லாம் ஒழுகிட்டு இருக்கு. அவங்க வீடு கொஞ்சம் நல்ல வீடாக இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லி ஒரு எண்ணம். அப்போ அதில் நண்பரில் ஒருத்தன் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னைக்கு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால் இறைவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வீடு வந்து ஒரு பெரிய மாளிகையாக மாறணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்து தூங்கிடலாம். காலையில் எழும்பும்போது பார்த்தாங்கன்னா அவனுடைய வீடு வந்து ஒரு பிரமாண்டமான மாளிகையாக இருக்கு. எனக்கு ஒரே ஆனந்தம். என்னுடைய பிரார்த்தனை கேட்டு என்னுடைய குடிசை வீட்டை மாளிகையாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஆனந்தமாக சந்தோஷப்பட்டு பிரார்த்தனை பண்ணி இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். அந்த வீட்டுக்கு வெளியே வந்தவரை தான் பிரச்சனை. வீட்டுக்கு வெளியே வந்தாங்கன்னா பக்கத்துக்காரங்க பேச்சுவார்த்தையே கிடையாது. ரொம்ப நாள் அவனுக்கு எனக்கு ஏதோ ஆகாது. பக்கத்துக்காரன் வீடு இவன் வீட்டை மாதிரி 2 மடங்கு பெரிய மாளிகையாக இருக்கு. அவன் வேற அங்கேருந்து கூப்பாடு என்னதான் நானும் எனக்கு என் இறைவன் எனக்கு என்னுடைய கஷ்டத்தை பார்த்து இறங்கி எனக்கு பெரிய வீட்டை பெரிய மாளிகையாக மாற்றிட்டான்னு சொல்லி அவன் வேற கூப்பாடு போட்டு ஆனந்த கூத்தாடிட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா கஷ்டப்பட்டதெல்லாம் நாம, வரவானதெல்லாம் நாம, பலன் நம்பிக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனான்னு சொல்லி இவனுக்கு ஒன்றும் ஓடலை. சரி என்ன செய்ய, வேற வழி இல்லை. நாம் வர கொடுத்த லிஸ்ட்டாக இப்படி பண்ணிட்டோம், வேற வழி இல்லை. என்ன செய்ய, சைச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. வாங்குற 2வது நாள் சரி 1 வாரம் வாங்கியாச்சு, இன்னும் 2 வாரம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரம் கேட்கலாம். சரி வீடு பெரிய வீடாக வாங்கியாச்சு, இருந்தாலும் ஒரு காரை நிப்பாட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லி அன்னைக்கு ஒரு கார், எனக்கு ஒரு பிராண்ட் நியூ கார் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு படுக்கிறான். அதே மாதிரி காலை எழுதி பார்த்தா என்னன்னா போர்ட்டிகோவில் பிராண்ட் நியூ கார் நின்றுட்டு இருக்கு. ஒரு இவன் அறியாமலே கண்ணு பக்கத்து வீட்டை தான் எட்டி பார்க்கு. 2 கார் இருக்குது. இவன் கார் மாதிரி 2 கார். இன்னும் ஒன்றும் ஓடலை. என்னடா இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டாரே இறைவன், நமக்கு